அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி மாதம் 9வது நாள். கோதே பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. இன்றைய பாசுரம்: தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமிழ துயிலெனமேல் கண்வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய், மாமி அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு, நாமம் பலவும் நவீந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் மாமான் மகளே என்கிறாள். அதாவது ஆண்டாளுக்கு கோபியர் குலத்தில் தானும் ஆயர்பாடியில் இருக்கணும் என்று ஆசையாம். அதனால்தான் ஒரு தோழியை மாமன் மகளே என்கிறாளாம். அதாவது தான் ஆயர்பாடியில் பாடுவது மாதிரி அனுகாரம் பண்ணுறாள். அந்த மாமன் மகள் எழவில்லை. எழாததால் மாமீர் என்கிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படி என்று சொல்கிறாள் இல்லையா, அதான் மாமீர் என்கிறாள். ஏன் மாமீர் என்று பன்மையில் கூறப்பட வேண்டும்? ஒரு மாமி தானே, ஒரு மாமா ஒரு மாமி தானே இருப்பார், மாமிதானே என்று சொல்ல வேண்டும். ஏன் மாமீர் என்கிறாள் என்றால், அதாவது ஒரு பெண்ணுக்கு பல பண்புகள் இருக்குமா, பலவிதமான காரியங்கள் அவள் செய்வாளாம். எப்படி என்றால், ஒரு பெண்ணானவள் பெண்ணாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, நல்ல நண்பனாக இருப்பாளாம். பெண்ணாக இருந்து பெற்றவளுக்கு ஒரு பெரிய ஒரு உபகாரம் பண்ணுறாள். அதாவது பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தால் அது ஒரு உயர்ந்த தானம். தானத்தில் சிறந்தது கன்னிகாதானம். அதனால் பெண்ணாக பிறந்ததால் பெற்றோருக்கு பெருமையாகிறது. சகோதரியாக இருந்தால் மாமன் என்கிற முறையை கொடுத்து மாமனுக்கு உண்டான மரியாதையெல்லாம் கிடைக்கும். அப்புறம் மனைவியாக இருந்து அன்பு பொறுவாள், தாசியாக இருந்து எல்லா விதமான காரியங்களும் செய்வாள். அடுத்து தாயாக, அரவணைப்பதில் தாய், அன்பை எல்லாம் பொழிவதில் தாய். மேலும் நண்பனாக, சில சமயங்களில் உபதேசம் ஏதாவது அட்வைஸ் வேணும் என்றால் நண்பனாக இருந்து பெண் செய்வாள். அதனால்தான் மாமீர் என்று ஒரு பெண்ணை மரியாதையுடன் கூப்பிட வேண்டுமாம். மாமீர் என்று பன்மையாக கூப்பிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளோ செல்வ பெண்ணாம். நவரத்தினங்கள் படைக்கப்பட்ட மாளிகையில் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மேலும் எழாததற்கு காரணம், ஏதாவது அங்கஹீனமாக என்றெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கு தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்றெல்லாம் கூப்பிடுகிறாள். சொல்லிவிட்டு மாயவனான கண்ணனின் நாமங்களை சொல்லலாம் வா என்று கூப்பிடுகிறாள். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் நாமத்தை சொன்னால் அவள் காதில் விழுந்தால் அதன் பெயரால் அவள் எழுந்திருப்பாளா என்று ஆண்டாள் பார்க்கிறாளாம். அவ்வாறு இந்த ஒரு தோழியை எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில். மாமாயன், இந்த ஜீவன்களை உயிர்ப்பதற்காக எப்படியாவது மாயங்கள் செய்து தன்னிடம் இழுக்கிறார் ஆச்சாரியன், இழுத்துக்கொள்கிறார் ஆச்சாரியன். சிஷ்யங்களை உருவாக்க வேண்டும், சிஷ்யர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மாதவன், தவங்கள் புரிந்து பகவானின் சாட்சாத்காரம் பெற்றவர் ஆச்சாரியன். வைகுந்தன், வைகுந்த போவதற்கு உண்டான உபாயமாகும் உபயமாம் இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த வகையில் நாம் இன்று ராமானுஜரின் பிரதான சிஷ்யரான கூரத்தாழ்வான் சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீவத்சாங்கன். இவர் கூரம் என்கிற கிராமத்தில் தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஒரு பெரிய அப்பா செல்வந்தர் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். சிறுவயதிலேயே தாயை இழக்கும்படி பகவத் சங்கல்பம் இருந்தது. ஆனால் அவருடைய தகப்பனார் வைதீக சமயத்தில் இருந்ததுனால தன் பிள்ளையை பரமபாகவதனாக வளர்க்க வேண்டும் என்பதனால் மறுமணம் செய்து கொள்ளவில்லையாம். தானே அவருக்கு தந்தையாகவும் தாயாகவும் உத்தம பாகவதனாக வளர்த்தாராம். அவர் காலம் கழிந்த பிறகு இந்த கூரமாநகரை அழகாக பரிபாலனம் பண்ணி கொண்டு பாகவத ஆராதனத்தையும் நடத்தி வந்தார் இந்த கூரத்தாழ்வான். இவருடைய பிரதேசம் நன்றாக செழுமையாக இருந்தது. ஆண்டாள் என்ற பெண்ணை மணந்து கொண்டாள். சாஸ்திரங்களில் சந்தேகம் உண்டானால் தமது மனைவியுடன் ஆராய்ந்து தெளிந்து பெறுவாராம். ஏன்னா ஆண்டாளுக்கும் நல்ல சாஸ்திரங்கள் தெரிந்தவளாக இருந்தாள். தினமும் பாகவதர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார். செய்து வந்து இரவு தன்னுடைய மாளிகை கதவை சாத்துவாராம். ஒரு நாள் அவ்வாறு சாத்தும் போது கதவில் பொருந்தியுள்ள மணிகள் ஓசை எழுப்பும். அந்த ஓசையானது காஞ்சி தேவப்பெருமாள் கோவில் வரையும் கேட்டதாம்.
அதை தாயார் கேட்டு பெருமாளிடம் கேட்கிறாளாம், யாது இது என்ன ஓசை என்கிறாளாம். அதற்கு பெருமாளும், இது நமது கூரேசனுடைய மாளிகை கதவு, அதுதான் சாத்தப்பட்டது, அந்த ஓசைதான் என்றாராம். ஸோ பிராட்டி இதை கேட்டு மகிழ்ந்தாராம். இந்த விஷயத்தை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக கேள்விப்பட்டார் கூரேசர். உடனே அவருக்கு ரொம்ப மனது வெட்கப்பட்டு, செல்வத்துக்கே அதிபதி இந்த மகாலட்சுமி, அவள் இவ்வாறு சொல்லிவிட்டாளே, அவள் மகிழ்ந்தாளா என்றெல்லாம் நினைத்து கொண்டு உடனே தன் அனைத்து சொத்துக்களையும் துறந்துவிட்டு அந்த ஊரில் உள்ள பெரியவர்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு தான் தன் மனைவியுடன் பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டார். இங்கு ஆதிசேஷன் அவதாரமான ராமானுஜர் முனியாக எழுந்தருளியிருந்தார். அவரே ஆசிரியத்து பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ராமானுஜருடைய சிஷ்யரானார். இதே சமயத்தில் தான் ராமானுஜருடைய சகோதரி மகனான தாசரதி என்ற முதலியாண்டானும் சிஷ்யரானார். இதெல்லாம் நடந்தது கிபி 1047 48 வரை. பிறகு ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்தபோது இவர் இருவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்தாராம். கூரத்திலிருந்து மதுராந்தகம் வரும் வழியில், அதாவது காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் அடர்ந்த காடாக இருந்ததாம். ஆண்டாள் கொஞ்சம் பயந்து, வழி காடாக உள்ளதே என்றாளாம். அதற்கென்ன, மடியில் கனமிருந்தால்தான் வழியில் பயம் என்று சொன்னாராம். உடனே ஆண்டாள் தன் மடியில் வட்டில் ஒன்று வைத்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்காக பால் அமுது செய்வதற்காக என்றானான். உடனே கூரத்தாழ்வான் அதை வாங்கி தூக்கி எறிந்துவிட்டு, பயமில்லை இனிமே என்றாராம். பொன்வட்டில் தன்னை எறிந்த புகழுடையோன் வாழி என்று வாழி திருநாமத்தில் போற்றப்படுகிறார். ராமானுஜருக்கு இவரின் ஞானம், பக்தி, வைராக்கியம் முதலிய ஆத்மகுணங்கள் ரொம்ப பிடித்து விட்டது. அதனால் பகவத் விஷயங்களை அவருக்கு தெரிவித்து வந்தார். இவரை முக்குறும்பை அளித்தவர் என்று திருவரங்க தோமத்தினார் தன்னுடைய ராமானுஜர் நூற்றந்தாதில் சொல்கிறார். அதாவது குலம், செல்வம், கல்வி மூன்றும் உள்ள இவர், ஆனால் சாத்வீக குணமாக இருந்தாளாம். திருக்கோற்றியூர் நம்பி உபதேசித்த சர்மஸ்லோகத்தின் அர்த்தத்தை எல்லாம் கூரத்தாழ்வானுக்கு மட்டுமே உபதேசித்தார் ராமானுஜர். பராசர முனிவர் எழுதிய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத காஷ்மீர் சென்றார் ராமானுஜர். கூடவே கூரத்தாழ்வானும் அழைத்து போனார். விருத்தி கிரந்தம் என்ற நூலை ஆராய்ந்து அந்த கிரந்தத்தை ராமானுஜர் சேவித்தார். அது சேவித்து முடிவதற்குள் அந்த தேசத்து வித்வான்கள் பொறாமையால் அந்த கிரந்தத்தை பறித்து போய்விட்டனர். ஆனால் ஆழ்வான் தான் பூராவும் சேவித்து விட்டேன், ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீபாஷ்யம் எழுத துணை பெறுகிறேன் என்று சொல்லி ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு அவர் கூட இருந்து முடித்து கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது அபதனார் என்பவர்தான் பெரிய கோவில் நம்பி என்ற நாமத்துடன் ஸ்ரீரங்கம் சந்நிதியில் புரோகிதம், புராண படனம், கோயில் திறவுகோல் அதிகாரம் இருந்ததாக இருந்து செருக்காக இருந்தார். அவரை திருத்த ஏதாவது முயற்சிக்க வேண்டும் என்று ராமானுஜர் நினைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அமுதனாரின் தாயார் மரணமடைந்து அவருடைய இறுதி சடங்குகளில் ஏகோதிஷ்டம், அதாவது 11வது நாள் காரியத்திற்கு கூரத்தாழ்வானை போய் அதில் கலந்து கொள்ளும்படி சொன்னார். கூரத்தாழ்வானும் அமர்ந்தார், அமுது செய்தார். அமுது செய்து திருப்தி கூறும் காலத்திலேயே அமுதனார் அந்த திருவரங்க அமுதனாரிடம் கோயில் புரோகிதத்தையும் கோவில் திறவுகோலையும் தானம் செய்ய சொல்லி பெற்று அதை உடையவரிடம் ஒப்படைத்தார். அமுதனாரும் திருந்தி கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை ஆசிரியத்து கொண்டு பிறகு ராமானுஜர் நூற்றந்தாதி அருளினார் என்பது தெரிய வருகிறது. கிருமி கண்ட சோழன் அரசன் இருந்தான். அவன் சைவப்பற்றை காட்ட ஓர் ஓலையில் சிவாத் பரதரம் நாஸ்தி, அதாவது சிவனுக்கு மேம்பட்டது எதுவுமில்லை என்று எழுதி சைவர் அல்லாதவர்களெல்லாம் கையெழுத்திருந்தபடி நிர்பந்தித்து ஒப்பந்தத்தை வாங்கினானாம். ஆனால் அங்குள்ளவர்கள் ராமானுஜர் கையெழுத்து போடணும், அப்படி இருந்தால்தான் அது செல்லுபடியாகும் என்று நிர்பந்தித்தார். ஆனால் கூரத்தாழ்வானுக்கு இது ராமானுஜர் போய் அந்த வைஷ்ணவரோட சைவப்பற்றுள்ள அரச சபையில் போவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. அதனால் தான் ராமானுஜரை போல காஷாயம் பூண்டு அரசவைக்கு போனார். ராமானுஜரை வெள்ளை வேட்டி கட்டிவிட்டு திருநாராயணபுரத்துக்கு போக சொல்லிவிட்டார். சில சமயம் அந்த கூரத்தாழ்வான் இந்த அரச சபைக்கு வந்தார். வந்து அவனோட பேசி அதுக்கு தகுந்த நிர்ணயங்கள்லாம் பண்ணி அதை சிவனை விட நாராயணன் தான் வசதி என்று சொல்லிவிட்டார். அதை அரசன் மிகவும் கோபப்பட்டு அவன் என்ன சொன்னாலும் வந்திருப்பது கூரத்தாழ்வான் என்று தெரிந்துவிட்டது. அதனால் அவன் கோபம் கொண்டு கண்களை பிடுங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். உடனே இவர் கூரத்தாழ்வான், குத்திருஷ்டிகளான உங்களை பார்த்த இந்த கண்கள் வேண்டாம் என்று தானே அதை பிடுங்கி கொண்டதாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது.
மேலும் அவருக்கு இங்கே ராமானுஜர் இல்லை, அவருடைய சம்பந்தத்தை இல்லை என்று நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீரங்கனை சேவிப்பதிலும் இந்த ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதிலும் எனக்கு என்ன பலன் அதிலும் என்று வெறுப்பு ஏற்பட்டு திருமாலிருஞ்சோலைக்கு சென்று விட்டாராம். அங்கு இவர் 5 பஞ்சஸ்தபங்கள் என்று 5 கிரந்தங்கள் அருளியிருக்கிறார். அதாவது வைகுண்ட ஸ்தபம் என்று பரமபதநாதனையும், அனுமாஷஸ்தவம் அதாவது அனுமானுஸ்தவம்னு அதாவது ராமன லீலைகளும் செய்த திலீலைகள், அதாவது கிருஷ்ணன் நிறைய லீலைகள் பண்ணியிருக்க இல்லையா, அகடை தகடா சாமர்த்தியம்ங்கிற மாதிரி அதெல்லாம் சேர்த்து மானுஷனால் பண்ண முடியாத ஸ்தவம். அதுக்கப்புறம் சுந்தரபாகுஸ்தவம் என்று அழகர் அந்த கள்ளழகர் பெருமைகளையும், ஸ்ரீஸ்தவம் என்று பெரிய பிராட்டியோடைய பெருமைகளையும், அப்புறம் வரதராஜஸ்தவம் என்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பற்றியும் ஸ்லோகங்கள் எழுதியுள்ளார். கண்கள் போனதை அறிந்த ராமானுஜர் துக்கம் கொண்டு திரும்ப ஸ்ரீரங்கம் வந்தார். 1109. அப்போ கிருமி கண்ட சோழன் இறந்து விட்டான். அவனுடைய மகன் தன் தந்தை செய்து தவறு என்று வருந்தி ராமானுஜரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த கோவிலை எல்லாம் ஒப்படைத்து விட்டான். கூரத்தாழ்வானையும் திருமாலிருஞ்சோலையிலிருந்து அழைத்து வரப்பட்டார். ஆழ்வானை காஞ்சிக்கு சென்று கண்களை வேண்டும்படி பிரார்த்திக்க சொன்னார் ராமானுஜர். அதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. அவர் அங்கு போய் வரதராஜனை நாலூரானுக்கும் பரமபதம் பெற வேண்டும், தன்னை காட்டி கொடுத்த நாலூரான், ஏன்னா நாலூரான் தான் அந்த கிருமிகண்ட சோழன்ட்ட சொல்லிடுறான், வந்திருக்கிறவன் கூரத்தாழ்வான் தான், ராமானுஜர் இல்லைன்ட்டு. அதனால் அந்த நாலூரானுக்கும் பரமபதம் பெற வேண்டும் என்று வேண்டினானான். கண்களை வேண்டவில்லையாம் கூரத்தாழ்வான். ஆனால் ராமானுஜர் ஆழ்வானிடத்திலும் பகவானிடத்திலும் கோபம் கொண்டு இருந்தார். இதை அறிந்த தேவப்பெருமாள் அவரையும் ராமானுஜரை மட்டும் பார்க்கும்படி அனுகிரகித்தாராம் என்று சொல்லப்படுகிறது. கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீவத்சகத்தான் தான் என்ற திருநாமம், அவருக்கு எப்படி கூரத்தாழ்வான் என்ற பெயர் வந்தது அதை நாம் பார்க்கலாம். அதாவது இவர் திருவாய்மொழி காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுக்கொண்டு வந்துடலாம் இல்லையா, அந்த திருவாய்மொழி பாசுரத்தை அனுசந்திக்கையில் அந்த முதல் பாசுரத்திலேயே மூழ்கி மயக்கமாகி மோகித்து விட்டாராம். எவ்வாறு நம்மாழ்வார் 6 மாதம் மோகித்து கிடந்தாரோ அது மாதிரி. அதனால் எம்பெருமானார் வந்து பார்த்தபோது இவரை ஆழ்வான் ஆழ்வான் என்று எழுப்பினாராம். அது முதல் ஆழ்வான் என்ற திருநாமம் ஏற்பட்டது. கூரத்தை சேர்ந்ததால் கூரத்தாழ்வான் என்று சொல்லப்படுகிறார். அதாவது நம்மாழ்வார் என்று இருந்தார், அவர் என்ன பிரித்து காமிக்கணும் என்பதற்காக ஆழ்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆழ்வான் என்றால் கூரத்தாழ்வான், ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார். கூரத்தாழ்வானை சந்தித்தால் கெட்டவர்களும் நல்லவராகி விடுவார்களாம். அதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு பிராமணனின் மகன் புத்த மதத்தை தழுவினானாம். பூனல் சிகை அதை எல்லாவற்றையும் எரிந்து விட்டான். கூரத்தாழ்வான் அப்பொழுது அங்கே வந்து உபன்யாசங்கள்லாம் சொல்லி கொண்டிருந்தானாம். அந்த உபன்யாசங்களை அவன் கேட்டானாம். உடனே பூணூல் குடுமையெல்லாம் வைத்துக்கொண்டு வீடு திரும்பினானான். உடனே அவர் தந்தை கேட்டாராம், என்ன கூரத்தாழ்வானை எங்கேயா சந்தித்தியா அப்படின்னாராம். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு அந்த மகன் கேட்டானாம். இல்லை, கூரத்தாழ்வானை சந்தித்தால் கெட்டவர்களும் நல்லவர்களாகி விடுவார்கள், அதான் நீ நன்னவளாக திரும்பி வந்து விட்டாய் போல இருக்கிறது அப்படி என்று சொன்னாராம். அதாவது கூரத்தாழ்வானை பார்த்தாலே அவருடைய அனுகிரகம் பெற்றாலே நல்லது நடக்கும், நல்லவராக ஆகிவிடுவார்கள் என்பது தெரிய வருகிறது. கூரத்தாழ்வானுக்கு பகவான் பிரசாதமாக 2 குழந்தைகள். அவர்களுக்கு பராசரன், வேதவியாசர் என்ற நாமம். அதாவது எப்படின்னா, உஞ்சவிருத்தி இவர் எடுத்துக்கொண்டு போவார், அதை வைத்து கொண்டு தான் உஜ்ஜீவனம் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு நாள் நல்ல மழை, அந்த உஞ்சவிருத்திக்கு அவரால் போக முடியவில்லை. அவர் பத்தினி ஆண்டாளுக்கு மிகவும் கவலையாக இருந்தார். தான் பர்தா ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறாரே, பட்டினி கிடக்கிறாரே என்று. அப்பொழுது ராத்திரி ஆகிவிட்டது. ராத்திரி ஸ்ரீரங்கம் கோவிலில் மணி அடித்து அவருக்கு அந்த ராக்கால பூஜையானது நடந்து கொண்டிருந்தது. அர்த்தஜாம பூஜைன்னு என்று சொல்வார்கள். அந்த மணி ஓசையை கேட்ட உடனே இங்கிருந்து ஆண்டாள் சொல்கிறாளாம், நீ மட்டும் ராத்திரி வேலையில் நன்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய பக்தன் இங்கே பட்டினி கிடக்கிறானே என்று நினைத்தாளாம். உடனே அங்கு பெருமாள் உடனே பட்டரிடம் அந்த அரவணை பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினாராம். அந்த அரவணை பிரசாதத்தை ஆழ்வான் சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய பத்தினிக்கும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக அதற்கப்புறம் அவள் கருவுற்று 2 பிள்ளைகளை பெற்றார். அதாவது பராசரர் 1, வேதவியாசர் 1. இந்த பராசரன் என்பவர் தான் கோவிலேயே ஸ்ரீரங்கநாதர் தாயார் தான் வளர்த்ததாக சொல்லப்படுகிறது. அந்த தூணில் தூளி கட்டி அங்கேயே அந்த குழந்தை வளர்ந்ததாக அவருடைய கதையில் நாம் அதை பார்க்கலாம். பிள்ளை உறங்கா வில்லிதாசர் ஆழ்வானின் காலட்சேப கோஷ்டிகளில் கலந்து கொள்வாராம். அப்பொழுது கண்ணும் கண்ணீருமாக தான் இருப்பாராம். ஆழ்வான் உடனே அவரை பார்த்து, கற்றறிந்த எங்களை விட உம்முடைய பகவத் குண சங்கம் மிக உயர்ந்ததே என்று போற்றி பேசுவாராம்.
ஏன்னா அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாட்டா கூட எப்போதுமே பாகவதர்களுடைய இருப்பாராம். அதே மாதிரி பிள்ளைகள் கல்யாணத்தை பற்றி அவள் அம்மா கேட்குறா. ஆண்டாள் சொல்கிறா இப்போ கல்யாணமே ஆலையேன்னு. அப்புறம் அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து பெருமாள் கிட்ட கொண்டு போய் நிறுத்தி வைத்து இவர்களுக்கு கல்யாணம் ஆகலையென்று சொல்கிறாள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாராம். பெருமாள்கிட்டே பிரார்த்திக்கிறாராம். உடனே பெருமாள் என்ன சொல்கிறாராம், நீ யாருக்கேனே அப்படிங்கிறாராம். உடனே அவருக்கு இந்த கல்யாணமும் பிள்ளைகளுக்கு நடத்தி வைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் இவரும் ஆண்டாளுமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார். அப்புறம் ஆழ்வானுக்கு சம்சாரத்தில் இருப்பு கொள்ளவே இல்லை. ஸோ பெருமாள் திருவடிகளிலேயே அடியேனே திருநாட்டுக்கு ஏறப்போகும்படி திருவுள்ளம் வேணும் என்று வேட்டுக்கொண்டே இருந்தாளாம். அப்போ இவர் உமக்கும் உமது சம்பந்தமுடையவர்களுக்கும் நாங்கள் வீடு தந்தோம் என்று பெருமாள் சொன்னதாகவும், வீடு நிச்சயம் என்று மகிழ்ந்திடுமே திருவரங்க பெருமாள் அரையார் மூலம் இவர் தெரிந்து கொண்டு ராமானுஜர் இந்த திருமாளிக்கு ஓடி வந்து ஆழ்வானிடம் என்ன இப்படி பண்ணிவிட்டீர்களே என்று சொன்னாராம். உடனே ஆழ்வான் மறந்துவிட்டேனே, சம்சாரத்தின் அடி குதிப்பால் ஆச்சாரியனை பிரிய வேணும் என்பதையும் மறந்துவிட்டு நான் மேல் வீடு சென்றதாக கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் கூறத்தாழ்வான் முன்னூறு சமயம் சொல்வதாக சில பெரியோர்கள் சொல்கிறார்கள். அதாவது தான் முன்னாடி போயிட்டா ஆச்சாரியன் வரும்போது நம்ம வரவேற்கலாம், அவருக்கு பூர்ண கும்பத்து வரவேற்கணும், ஆச்சாரியனை வரவேற்கணும் என்பதற்காகத்தான் நான் முதலில் திருநாடு போகணும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னதாகவும் சில பெரியோர்கள் சொல்வார்கள். ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுந்தருளிய போது உடையவர் பிரிவு தாங்க மாட்டாமல், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் பாசுரத்தை நினைவு கூர்ந்து பேசினாராம். அழுதார். ஆழ்வான் குமாரர் பட்டரை கொண்டு பிரம்மபேத சமஸ்காரம் முதலிய கிரியைகளை செய்ய ராமானுஜர் ஏற்பாடு செய்தாராம். இவர் உத்தேசமாக 1012 1137 வரை, அதாவது கிட்டத்தட்ட 125 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். ராமானுஜரை விட 6 வருஷங்கள் பெரியவராக இருந்தார். இவர் பரமபதம் கழித்து அதற்கு பிறகு 1 வருடம் கழித்து தான் 1138 மாசி மாதம் திருநாடு எழுந்தருளினார் எம்பெருமானார். ஆச்சாரியன், அதாவது இந்த எம்பெருமானாரே என்று ஆச்சரித்து கொண்டிருந்தார் இந்த கூறத்தாழ்வான். பரமபதம் தான் முதலில் செல்ல வேண்டும், ஆச்சாரியனை வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட இந்த கூறத்தாழ்வானை நாமும் வணங்கி அவருடைய திருவடிகளே ஆசிரித்து கொண்டு திருவடிகளே சரணம் என்று நாம் இருக்கலாம். நமஸ்காரம், வணக்கம் எல்லோருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.